அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் கடந்த 2 நாட்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை என்னை ஞாபகப்படுத்தி பார்க்க செய்தார். அது வேதத்திலே நாம் வாசித்தோமே. ஆனால் இந்த பரிசுத்தவான் அநேக நிருபங்களை வேதத்திலே நிறுவியவர். அநேக சபைகளை அவர் ஆரம்பித்து சபையாருக்கு அநேக ஆலோசனைகளை பல இடங்களில் இருந்து அவர் வழங்கியவர். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை ஆரம்ப நிலை எப்படி இருந்தது? கர்த்தர் அருவருக்கிற ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, அவர் என்ன செய்கிறார் என்று அறியாதபடி வேறொரு ஆவி உடையவராக, அப்படிதான் சொல்ல வேண்டும், ஒருவேளை பிசாசு ஆவி உடையவராக அவர் இருந்திருக்க கூடுமாகவே ஆண்டவருடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் பயங்கரமாய் கொடுமைப்படுத்துகிற ஒரு நிலையிலே அவர் காணப்பட்டார். அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். அப்படி ஒரு முறை ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதற்காக அவர் பயணித்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவருடைய வெளிச்சம் அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா! அவர் எதிர்பாராத வெளிச்சம். இத்தனை நாட்களும் அவர்தான் மற்றவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் முதல் முறையாக அவரை பயமுறுத்துகிற ஒரு வெளிச்சம் அவர் மேல் விழுந்தது. ஒரு சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்டது. அந்த சத்தம் அவரை மறுரூபம் அடைய செய்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அவர் வேறு மனுஷனாக மாறினார். அதுவரை அவருடைய ஆவியிலே பயங்கர திமிர் இருந்தது. அதுவரை யாருக்கும் அடங்காத ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். ஆனால் அந்த நொடி என் ஆண்டவருடைய வெளிச்சம் அவர் மேல் பிரகாசித்த போது, அவருடைய முக பிரகாசத்தை அவர் கண்டபோது அவருடைய கண்கள் இருளடைந்தது. ஆண்டவரே, இது யார் என்று சொல்லி அவர் கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிற சத்தத்தை அவர் கேட்டார். அந்த நிமிஷம் அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன்தான் சவுல் என்கிற நிலையிலிருந்து பவுலாக மாறின ஒரு மனுஷன். இந்த பவுலாக மாறின பிறகு இறுதி வரை அவருடைய வாழ்க்கையிலே அவர் எந்த இடத்திலேயும் ஆண்டவரை விட்டு கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா! ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரே ஒரு மாற்றம். ஒரு முறை வெளிச்சம் பட்டது, ஒரு முறை சத்தம் கேட்கப்பட்டது. அந்த ஒரு சத்தம், ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷனிடத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் வாரம் சத்தத்தை கேட்க தான் செய்கிறோம், வெளிச்சத்தை பார்க்க தான் செய்கிறோம், ஆண்டுடைய வெளிச்சமாகிய வேதத்தை ஆராயதான் செய்கிறோம். ஆனால் அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மனுஷன் அனுபவித்தது போல ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் அடையாதவர்களாய் இன்று வரைக்கும் பாவத்திற்குள்ளே நாம் விழுந்து மிதந்து கிடந்து ஆண்டவரை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்ப விசுவாசிகளாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவர் இந்த ஆண்டை ஆரம்பிக்கும் போது இது சமாதானத்தின் ஆண்டு என்று சொன்னார். ஆனால் சமாதானத்தின் ஆண்டிலே முதல் நாளிலிருந்தே நீங்க யோசித்து பார்த்தால் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமானது தானா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நிகழ்வுகள் தானா? அல்லது நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய செய்கையினாலே மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இந்த சவுல் செய்தது போல கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் வேதனைக்குட்படுகிறது ஏற்றவாறு நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்திருக்குமே. ஆனால் நம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு சற்று அளந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த ஆண்டின் ஆரம்ப நாளிலே ஆண்டவர் நற்கிரியையை நம்மிலே தொடங்கி வைத்தார். ஹல்லேலூயா! என்ன நற்கிரியை? சமாதானம் என்கிற நற்கிரியை. அந்த சமாதானம் என்கிற நற்கிரியை
ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நீடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாமா? இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர்களுக்கு ஆலோசனையாக சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு சபையாருக்கு ஆண்டவர் ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறார். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்தி வருவார் என்று நம்புங்கள். என்ன நற்கிரியையை உங்களிலே தொடங்கி இருந்தாலும் சரி, அது ஒருவேளை உங்களுடைய மனம் மாற்றமாக இருக்கலாம், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் செய்த ஒரு சில ஆலோசனைகளாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த தீர்மானங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாள் வரைக்கும் அவர் நம்மை நடத்தி வருவார் என்று நம்புகிறதற்காக இந்த நாள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானித்து கொண்டாராம். அல்லேலூயா. அசுத்தத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார். ஆகவே மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் அவர் 10 மடங்கு சமர்த்தனாய் தென்பட்டாராம் ராஜாவுடைய பார்வையிலே. இன்றைக்கு நம்முடைய ராஜா நம்முடைய முகத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் 10 டைம்ஸ் ஸ்மார்ட்டா, 10 டைம்ஸ் நல்லவளாக என் முகம் என் ஆண்டவருக்கு தெரியுமா என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானா அசுத்தத்தை நாம் தொடாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பவுல் அவர் ஏன் இதை சொல்லி இருக்கிறார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே பயன்படுத்தினார். அவர் ஆலோசனை சொல்லுகிறார், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அவர் அப்படியே பயன்படுத்தி தான் ஆலோசனை சொல்ல முடியும். அதற்கு ஆதாரமாக தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய போராட்டம் நல்லதாகவே இருந்தது, அதை நான் போராடி முடித்தேன், இதுவரை நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை காத்து கொண்ட தேவ மனுஷன் எந்த காரியத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் என்பதை 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். எனக்கு மாத்திரமல்ல, நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்கள் என்பவர்கள் யார்? அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற யாவரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிப்போமா? 4ஆம் அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எதை தந்தருளுவார்? நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க, நீதியின் கிரீடத்தை அனுபவிக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் இருக்கிறீங்க? கொஞ்சம் ஆண்டவர் தெரியும்படியா உயர கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற நான் என்று நாம் நம்மை பெருமிதமாய் சொல்லுகிறதற்கு பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் எடுக்கிற தீர்மானத்திலே நிலை கொண்டு இருக்க முடிகிறதில்லை? ஏன் நாம் செய்கிற முடிவுகளிலே நம்மால் நிலைத்து நிற்க முடிகிறதில்லை? காரணம் என்ன? அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரசன்னமாய் இருப்பாரானால் நிச்சயமாகவே நல்ல போராட்டத்தை முடிக்கிறதற்கான கிருபையை அவர் தருவார். அல்லேலூயா. நம் வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து பேசும்போது அவர் சொல்லுவார், இந்த உலகத்துல அற்பமான போஜனத்திற்காக நீங்க போராடாதீங்கப்பா. நாம போராடுற போராட்டம் எதுக்காக இருக்கு? இன்னைக்கு நம்முடைய கவலை எதை குறித்து இருக்கு? ஒருவேளை அன்றாட வாழ்க்கை நடத்துகிறதை குறித்து இருக்கலாம்,
இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற கேள்வியினால இருக்கலாம், அல்லது நம்முடைய பண பிரச்சனையை நாம் எப்படி சமாளித்துக் கொள்வோனோ என்கிற ஒரு கவலையாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு மிக தெளிவாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறது என்ன? நீங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக பிரயாசப்படுகிறது தேவைதான், ஆனா அதை உங்களுடைய போராட்டமாக நினைத்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் நிலை நிற்கிற போஜனமாகிய நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிரயாசப்படுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய ஆசை எல்லாம், என்னுடைய வேண்டுதல் எல்லாம் அந்த நித்திய போஜனமாகிய மனுஷகுமாரன் நடப்பித்த நற்கிரியைகளை நடப்பிப்பதே என்னுடைய ஆசையாக மாறட்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற கிரியையை நடப்பியுங்கள் என்று சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ஆலோசனை சொன்னார். உடனே இந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்ப நாங்க என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்திலே 28ஆம் வசனத்திலேயே அவங்க சொன்னாங்க, அப்பா நாங்க அப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு இங்கிருக்கிற நாம எல்லாரும் ஆண்டவர் தொடங்கி இருக்கிற நற்கிரியையை நடப்பிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்பா அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம என்னை கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. நாங்க என்னப்பா செய்யணும், நாங்க என்னப்பா செய்யணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. முத்திரையாக நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாளுக்காக, ஆண்டோடைய நாள் வரைக்கும் அதை காக்க வேண்டும் என்று நமக்காக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியான இந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகள் என்னென்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளே நடப்பிக்கிற கிரியைகள், அந்த நற்கிரியைகள் யாது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே சீக்கிரமாக சில காரியங்களை நாம் ஆராய போகிறோம். முதலாவதாக யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தான் நம்முடைய சபையின் ஆதார வசனம். மகா பரிசுத்த விசுவாசம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை நாம் அடைகிறதற்கு நாம என்ன செய்யணும் என்று அங்கே ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கோம். வாசிப்போம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்க நம்ம பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல். அது என்ன பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல்? நான் ஜெபம் பண்றேன் தான், தினமும் என்னுடைய தேவைகள் ஆண்டவரிடத்துல தெரிவிக்கிறேன் தான், எனக்கு இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே நீங்க பாக்குறீங்களாப்பா என்று நான் கேள்வி கேட்கிறேன் தான். ஆனா என்ன அது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது? அதற்கும் ஆண்டவர் நமக்கு விவரத்தை சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஆவியானவரும் சேர்ந்து ஜெபிக்கிறதா என்னவா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல். வாசிப்போமா? ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல். என்ன? நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் அறிந்து நமக்காக பரிந்து பேசுவார் அல்லவா?
நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார் அல்லவா? நம்முடைய பலவீனங்களை குறித்து என் ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக நம்மோடு கூட தரித்திருப்பதுதான் ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல். ஹல்லேலூயா. ஆதி காலத்து சபையை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் சாலமோன் கட்டின தேவ ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. அதிலே பயன்படுத்தின வெள்ளியும் பொன்னுடைய அளவு, அது அளவே சொல்லக்கூடாத அளவிற்கு பயங்கர பிரம்மாண்டம். அதை நாம் வாசித்தோமே, ஆனால் கிட்டத்தட்ட 5092 டன் பொன் பயன்படுத்தப்பட்டதாம். 5092 டன் பொன் பயன்படுத்தப்பட்டது. 39,052 டன் வெள்ளி பயன்படுத்தப்பட்டதாம் இந்த தேவாலயத்தை நிறுவுகிறதற்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பல இடங்களிலிருந்து சவதரித்த பொருட்களை கொண்டு ஆதி சபை உருவானது. இந்த சபையிலே ஆண்டவருடைய கண்கள் பதித்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்குள் ஜெபம் பண்ண தவறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் தங்களை சுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணுகிறதிலே அவர்கள் தவறினார்கள். ஏன்? இந்த ஆலயத்தை உருவாக்கின சாலமோன் கூட தவறினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த ஆலய பணி எப்படி நடந்தது என்பதை நாம் வாசித்தோமானா 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க என்ன செய்தாங்களாம், அந்த கற்களை எடுத்துட்டு போய் கட்டுறாங்க. அந்த ஆலயத்தை கற்களையோ இல்லை எதுவா இருந்தாலும் அவர்கள் கட்டுகிற போது பணி தீர்க்கப்பட்ட பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டதா. வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 6:7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சாலமோனுடைய தேவ ஆலயம் மலையின் மேலே கட்டப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இவங்க என்ன செய்தாங்க, அதற்கு தேவையான சகல பொருட்களையும் கீழே வைத்து ஆயத்தம் படுத்திவிட்டு அங்க போய் வெறும் ஃபிக்ஸிங் மட்டும்தான் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பணி தீர்த்தப்பட்ட கற்களாலே ஆலயம் கட்டப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிறோம். அப்போஸ்தல சபையிலே நாம் இருக்கிறோம். பணி தீர்க்கப்பட்ட கற்களாக நாம் உருவாகிறதே ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. எதற்காக? பரலோக ராஜ்யத்துல போய் பணி தீர்க்க முடியாது. அங்க போனா ரிஜெக்ஷன் மட்டும்தான். வேணுமானா ஆண்டவர் வச்சுக்குவாரு, வேண்டாமானா தூக்கி போட்டுடுவாரு. அங்க எந்த சுத்தியும் இருக்காது, எந்த வாட்சியும் இருக்காது. சுத்தி வச்சு முகம் கோணையா இருக்கிற கல்லை சரிப்படுத்துவாங்க. அதோடைய முகம் சரியில்லை என்று சொல்லுவார்கள். இதோடைய பார்க்கறதற்கு அதோடைய ஷேப் சரியில்லை என்று சொல்லுவார்கள். அதை சரிப்படுத்துகிறவர்கள் அந்த கற்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே அதோடைய ஷேப் சரியா இருக்கா, அது சரியாக சுடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துதான் அதை பயன்படுத்துவார்கள். அந்த பார்க்கிற வேலை புதிய ஏற்பாட்டு சபையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், ஆயத்தப்படுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் மறுரூபமாகிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம், ஆண்டவரே நான் பணி தீர்க்கப்பட்டவனாக பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். ஒருவேளை நான் பணி தீர்க்கப்படவில்லை, ஆனால் இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாய் நீளமாக இருக்குன்னா அதை வெட்டி போட்டுருங்க. என்னுடைய காது நீளமாக இருக்குன்னா அதை வெட்டி போட்டுருங்க. சில நேரங்களில் தேவையில்லாதவைகளை கேட்கிற காதுகள் நமக்குண்டு, தேவையற்றவைகளை பேசுகிற வாய் நமக்குண்டு, தேவையற்றவைகளை சிந்திக்கிற உணர்வு நமக்குண்டு, தேவையில்லாத இடங்களுக்கு செல்லுகிற கால்கள் நமக்குண்டு. ஆண்டவரே இவைகள் சரியில்லை, ஆனால் ஷேப் மீ டுடே. இன்றைக்கு நீங்க என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. என்னை நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது என்று கேட்டார். இதை நான் வாசித்த போது அன்றாட ஜெபத்திலே ஒரு நாள் நான் இந்த யூடியூப்ல ஒரு சின்ன மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் வந்து பார்த்து கொண்டிருந்தேன்.
கிறிஸ்தவ மெசேஜ் ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு பரிசுத்தவான் கேட்டார், ஆண்டவர் 1 மணி நேரமாவது காத்திருந்து விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று கேட்டாரே, நீங்கெல்லாம் 1 மணி நேரமாவது முழங்காலில் நிற்காம விசுவாசின்னு வேஷம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்னை ரொம்ப அது குத்திருச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீர்களா என்று இயேசு அன்றைக்கு வியாகுலத்தோடு கூட தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார். இன்றைக்கு இதே கேள்வியை ஒருவேளை நம்மை பார்த்து என் ஆண்டவர் கேட்பார். ஆனால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? என்னை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இது முதல் என்னுடைய ஜெப நேரத்தை நான் ஐ வில் மேக் இட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்ட் இன் யோர் ஐஸ். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்பா. என்னுடைய நேரத்தை நான் அதற்கென்று ஒதுக்குகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசி என்கிற போர்வை போர்த்தவனாக அல்ல, உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரபூர்வமான நம்பிக்கையோடு ஓடுகிறதற்கு நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை முடிய நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற எண்ணம் நம்மளை இன்றைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. ஆண்டவரை, இன்றைக்கு நான் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லுங்க. சீஷர்களை பார்த்து சொல்லும்போது மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? பூமியில் பயங்கரமான நிகழ்வுகளை கேள்விப்படுவீங்க, யுத்தங்களை கேள்விப்படுவீங்க, பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீங்க, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிறதை கேள்விப்படுவீங்கள், அடையாளங்கள் வானத்திலே தோன்றுகிறதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதையெல்லாம் கேள்விப்படும் போது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அல்லது ஃபேஸ்புக்கில் பாருங்க என்று என் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லவில்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வருகிறார் என்பதை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டேன்னா மை ஜாப் இஸ் டன் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அது அல்ல ஊழியம். நம் முழங்காலிலே நின்று என் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகச் சிறந்த ஒரு தகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியுது, அடுத்த நாள் செய்ய முடிகிறது இல்லை. காரணம் நம்முடைய சரீரத்தில் வருகிற பலவீனங்கள். அந்த பலவீனங்கள் மத்தியிலும் என் ஆண்டவர் நம்மை எழுப்பி ஜெபிக்க செய்வார். ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். பேதுரு ஆண்டவராக இயேசு தன்னோடு நடந்து வந்த போதெல்லாம் சொன்னார், ஏசப்பா நான் உங்க கூடவே தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் சொல்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ்லையே இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லது மாத்திரம் இல்லை, அவரை மறுதலிக்கவும் அவரை நிந்திக்கவும் அவரை திட்டவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஏன் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே எடுக்கிற தீர்மானங்கள் நிலைத்திருக்காதற்கான காரணம் அதுதான். நம்முடைய ஆவியில உற்சாகம் இருக்கு, சரீரத்துல பலன் இல்லை. ஆண்டவருடைய ஒத்தாசையை கேளுங்க. அப்பா, நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க எனக்கு கிருபை செய்யுங்க, so that I will be able to withstand all these unnecessary commitments. என்னுடைய தேவையற்ற காரியங்களை நான் ஒதுக்கி வைத்து விட்டு என் ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை செலவிடுகிறதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று ஒப்பு கொடுங்க. இந்த பேதுரு மனம் மாற்றத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவரை பார்த்து ஜெபத்திலே தரித்திருந்தார். அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம், 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெபம். ஹல்லேலூயா. எப்போ ஒரு வாட்டி தாம் விழுந்து போனதை அவர் உணர்ந்த பிறகு, இன்றைக்கு விழுந்து கிடக்கிற நாம் உணர்வடையும்படியாக ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவருக்கு பயங்கர பசி வந்த போது கூட சாப்பாடு ஆயத்தம் பண்ற நேரத்தில் முழங்கால் நின்று ஜோம் பண்ண தொடங்கிட்டாராம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஐ வில் ஃபிக்ஸ் அ ப்ரேயர் டைம் டுடே. ஒருவேளை இதுவரைக்கும் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் அதுக்காக ஆயத்தப்படுறேன். ஏன்னா என்னுடைய முடிவு என்று
என்றைக்கு வரும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இந்த ஆண்டில் தான், அதாவது போன அகாடமிக் இயர் தான் அவன் ஜாயின் பண்ணினான் 11th ஸ்டாண்டர்டில். அந்த பையன் கொஞ்சம் குறைவான மார்க்ஸ் வாங்கின பையன் தான் 10th ஸ்டாண்டர்டில். ஆனாலும் அவனுக்கு அட்மிஷன் கொடுத்தோம். அந்த பையன் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப எங்களுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தான். அதாவது படிக்கவே மாட்டான், எல்லாத்துலேயுமே சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வாங்குவான். ஒரு தருணம் வந்தபோது அவனுக்கு டிசி கொடுத்து தான் அனுப்பணுன்ற தீர்மானத்திற்கு நான் வந்து விட்டேன். அப்பொழுது தான் அவனுடைய தாயை அழைத்து அனுப்பி அவளிடத்துல பேசின போது அந்த பிள்ளையுடைய சூழ்நிலையை குறித்து கேள்விப்பட்டேன். அவங்க சொன்னாங்க, மேடம் அவன் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான், கிளாஸில் டாப்பராக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி போனாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டிற்கு வந்து ஒரு லாங் பெல் அடித்தாங்க. வழக்கமாக லாங் பெல் அடிக்க மாட்டாங்க, அன்னைக்கு மட்டும்தான் லாங் பெல் அடித்தாங்க. என் பையன்தான் போயிட்டு கதவை திறந்தான். அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அப்படியே விழுந்து இறந்து போனார் என்னுடைய புருஷன். அந்த நேரம் முதல் இப்போ வரைக்கும் அவனுடைய அப்பாவை இழந்ததற்காக அவன் அழுததே இல்லை. ஒரு துளி கண்ணீர் கூட அவனுடைய கண்ணிலிருந்து வரவே இல்லை. அதனால தானோ என்னமோ தெரியல, அந்த டிப்ரெஷன்னாலேயா என்னன்னு தெரியல, அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடிகிறதில்ல. அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரிகிறதில்லை என்று சொன்னாங்க. நாட்கள் கடந்து போயிட்டு அவனுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து பார்த்தோம். பெரிய அளவுக்கு எந்த முயற்சியுமே அவனிடத்துலேருந்து வரவே இல்லை. கடந்த 1ஆம் தேதி அவனுடைய தாயார் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுனால அவங்களுடைய பார்வையை இழந்து போனாங்க. 2 கண்களும் பார்வை இழந்து இன்னைக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் ஆதரவற்ற நிலையில் நிற்கிறாங்க. யாருக்கு எப்பொழுது முடிவு வரும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த அம்மா நல்லா தான் இருந்தாங்க, அவங்கள்டத்துல ஒரு குறை பார்க்கவே முடியாது. பிள்ளைகள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திக்கற்ற நிலையில் அந்த குடும்பம் நிற்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது முடிவு வரும் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆண்டவர் தொடங்கின நற்கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து சொல்லுங்க, நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடு. அடுத்ததாக ரோமர் 8:13 வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். முதலாவதாக ஜெபிக்க தூண்டும் பரிசுத்த ஆவி. 2ஆவதாக அழிக்க தூண்டும் பரிசுத்த ஆவி. அழிக்க வேண்டிய சில காரியங்கள் நம்மிடத்துல இருக்கு. அழிக்க வேண்டியவைகளை அழிக்க தூண்டும் பரிசுத்த ஆவியை நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது யாரிடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனம் பாவிகளிடத்துல சொல்லப்படல. ரோமர் 1:2 பரிசுத்தர்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான் என்று சொல்லி, நான் நீதியுள்ளவன் என்று சொல்லி நம்மை நாமே பெருமிதமாய் சொல்லிக்கொள்ள நம்மிடத்துல தகுதியே இல்லை. ஹல்லேலூயா. சரீரங்களின் கெட்ட செயல்களை அழிக்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை இன்றைக்கு நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் 99 வயது ஆகிய கிழவனாய் மாறின போது ஆண்டுடைய வார்த்தை உண்டாகி என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆகவே உத்தமனாய் நடக்க வேண்டுமானால் வயது ஒரு கிரைட்டீரியா கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வயது ஆகிவிட்டது, ஆகவே நான் செய்வதை செய்வேன் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் எந்த வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பார்வைக்கு முன்பாக உத்தமர்களாய் நடப்பதே ஆண்டவர் நம்மேலே வைத்திருக்கிற தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை தான் ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறோம். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நீ உத்தமனாய் நடந்து கொள். லோத்து என்று சொல்லுகிற நீதிமான் என்கிற பெயர் பெற்றவர். சோதோம் கொமோராவை அழிக்கும் போது நீதிமானாகிய லோத்து காக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீதிமானா இருந்தபடியினாலே தான் காக்கப்பட்டார். ஆனா இந்த நீதிமானாகிய லோத்து காலப்போக்கிலே குடிவெறியினாலே அவருக்கு சந்ததி உண்டானது. அந்த சந்ததி யார் தெரியுமா?
ஒரு சந்ததிக்கு பேர் அம்மோன் புத்திரர், இன்னொரு சந்ததிக்கு பேர் மோவாப் புத்திரர். இந்த 2 மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான கூட்டத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு பிறந்தவங்க? நீதிமானுக்கு பிறந்தவங்க. என்னுடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லும்போது அலட்சியமாய் பாராதபடிக்கு இன்றைக்கு நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சரீர செயல்களை அழிக்கிறதற்கு நீங்க வாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன செயல்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துகிறதற்கு இன்றைக்கு எனக்குள்ள பிரசன்னமாகுதலை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. பரிசுத்தவானாகிய பவுல், பரிசுத்தவான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஏன்? அவர் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் அநேக சபைகளை நிறுவியவர். அவர் அநேக நிருபங்களை வேதத்திலே உருவாக்கியவர். அப்படிப்பட்ட மகா பெரிய பரிசுத்தவான் தன்னை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுவார், என் சரீரத்தை ஒடுக்கி ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி சொல்லுவாரு சொல்லுங்க? என் சரீரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றதுனால நான் உத்தமனாக இருக்க முடியவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்பா. என் சரீரத்தின் தீய செயல்களை என் ஆண்டவர் அழிக்க தூண்டுகிற தேவன் எனக்குள்ள நீங்க வாங்க அப்பா. ஹல்லேலூயா. அழிக்க தூண்டும் பரிசுத்தாவி. கடைசியாக 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு தெளிவா நீங்க வாசித்தீங்கன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது நம்முடைய முகம் திறக்கப்படுகிறது. நம்முடைய முகம் என்ன செய்யுது? திறக்கப்படுகிறது. திறக்க தூண்டும் பரிசுத்த ஆவி. 3ஆவதாக என்னது? திறக்க தூண்டும் பரிசுத்த ஆவி. எதுக்கு முகத்தை திறக்கணும்? ஆதி காலத்துல மோசே ஆண்டுடைய பிரமாணங்களை வாங்கும்படியாக சீனாய் மலையில காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய சத்தம் கேட்டபோது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அவர் கீழே இறங்கி வருகிறார். ஜனங்களால் அவருடைய முகத்தை பார்க்க கூடாத மகிமை அவரை நிரப்பி இருந்தது. அவருடைய முகத்தை இவங்களால பார்க்கவே முடியல. ஆனா இவருடைய முகம் அப்படியே ஜொலிக்குது, பிரகாசமா இருக்கு. இந்த ஜனங்களால அவருடைய முகத்தை பார்க்க முடியாததுனால தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டாராம். முக்காடு என்றால் தலைக்கு போடுகிறதில்ல, இவர் முக்காடிட்டு கொண்டார் என்று வாசிக்கிறோம். அந்த முக்காடு என்பது முகத்தை மூடின முக்காடு. ஹல்லேலூயா. ஏன் அவருடைய முகம் மூடப்பட்டதுன்னா, இந்த ஜனங்கள் அந்த பரிசுத்தத்தை, அந்த முக பிரகாசத்தை பார்க்க தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த முக பிரகாசம் மூடப்பட்டது. ஆகவே அவர் முக்காடிட்டு கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த முக்காடை அகற்றி என் தேவனுடைய முக பிரகாசத்தை நாம் காணும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அந்த முகப்பிரகாசம் பவுல் மேலே விழுந்ததினாலே தான் அவர் மறுரூபமானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்க முக்காடை நீங்க அகற்றி போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை கண்டு உணர நீங்க என்னுடைய திறந்த முகத்தை எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கண்ணாடியை போல நான் பரிசுத்த ஆவியை பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அதை தான் நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். கண்ணாடியில பார்க்கிறது போல என் பரிசுத்த ஆவியானவரை நான் பார்த்து நான் உட்கொள்ளுகிறதற்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுவீங்க. நான் 2 கொரிந்தியர் 3:15 படி இருதயத்தின் முக்காடை என் ஆண்டவர் அகற்றி போடுவார். இருதயத்துல தான் நம்ம இன்னைக்கு முக்காடு போட்டுட்டு இருக்கோம். இருதயத்துல நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம் சொல்லுங்க? முக்காடு போட்டுட்டு இருக்கோம். என்ன அந்த இருதயத்தின் முக்காடு? ஆண்டவர் பார்க்க வேண்டாம் என்று மறைத்து வைத்திருக்கிற அந்த ஸ்கிரீன் என்ன? அலட்சியமான காரியங்களை இருதயத்திலே சிந்தித்து கொண்டு, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை இருதயத்திலே புதைத்து கொண்டு, முக்காடிட்டு கொண்டு ஃபேக் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த முக்காடை எடுத்து போட்டு நமக்கு திறந்த முகத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் திறக்க தூண்டும் பரிசுத்த ஆவியை தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தரிடத்தில் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு போகும் என்று 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா எனக்கு முக்காடு இருதயத்தில் வேண்டாம்ப்பா. பேதுரு கர்த்தருடைய வார்த்தைகளை பேச தொடங்கின போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டாங்களாம். அப்போஸ்தலர் 2:37 வாசிக்கிறோம். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்னப்பா செய்யணும் எங்கள் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். இன்றைக்கு நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் இருதயத்தில் குத்தப்படுகிறதில்லை. இருதயத்திலே குத்தப்பட வேண்டுமானால் முக்காடு அகல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய முக்காடை திறங்கப்பா, எனக்கு இந்த முக்காடு வேண்டாம்ப்பா, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவாக இருக்க வேண்டும்? நீ நல்ல போராட்டத்தை போராடினாயா என்று கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நன்றாய் ஓடின நீ உன்னை தடை செய்தவன் யார் என்று கேட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, இப்பொழுது உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்தவன் யார் என்று ஒருவேளை பரிசுத்த ஆவி நம்மை கேள்வி கேட்பாரானால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இல்லையப்பா, என்னை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறதற்கு என்னை ஜபிக்க தூண்டும் பரிசுத்த ஆவியை நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தின் செயல்களை அழிக்கிறதற்கு ஆண்டவரே அழிக்க தூண்டும் பரிசுத்த ஆவியை நான் விரும்புகிறேன். என்னுடைய முகத்தின் முக்காடையும் என்னுடைய இருதயத்தின் முக்காடையும் திறக்கிறதற்கு திறக்க தூண்டும் பரிசுத்த ஆவியை நான் விரும்புகிறேன். அப்பா, நற்கிரியையை தொடங்கினவர் இறுதி வரை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை முடிய நடத்தி வருவார் என்று இன்றைக்கு நான் நம்புகிறேன். அப்பா, அப்படியே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை செவையான பாதையில் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மண்ணான எங்களை நீங்கள் உருவாக்கும்படியாக ஆண்டவரே, ஷேப்பஸ் டுடே, ஆண்டவரே ரீஃபார்மஸ் டுடே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் என்வி, ஜெலசி, மேலிஸ், ப்ரைட் இன்னும் என்னென்ன இருக்கோ ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு நீங்கள் அதெல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த செய்திக்காக நான் ஆயத்தம் பண்ணின போது நானே இமேஜின் பண்ணின ஒரு காரியத்தை நான் பாடல் வடிவத்திலே நான் அப்படியே உருவாக்கினேன். ஆண்டருடைய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே அழகான முசல் குட்டிகள் தான். அந்த முசல் குட்டிகள் என்ன செய்யறது தெரியுமா? ஆண்டவர் வைத்திருக்கிற அழகு பூக்களை தோண்டி 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 எடுத்து அதை அப்படியே ஸ்பாயில் பண்ணுகிறது. அது என்ன தெரியுமா? பொறாமை, எரிச்சல், கோபம், வீண் தேவையற்ற வார்த்தைகள், ஆண்டவர் அருவருக்கிற அசுத்தங்கள். இதை யோசித்த போது நான் எனக்குள்ளே ஒரு பாடல் வரிகளை பாடத் தொடங்கினேன். Root them out, get them gone, all the little rabbits in the fields of God. Envy, jealousy, malice and pride, they should never in my heart abide. Envy, jealousy, malice and pride, they should never in my heart abide. Root them out, get them gone, all the little rabbits in the fields of God. Envy, jealousy, malice and pride, they should never in my heart abide. Envy, jealousy, malice and pride, they should never in my heart abide. என்ன அர்த்தம்? root them out, துரத்தி விடுங்க வெளியே. get them gone, வெளியே துரத்தி விடுங்க. என்ன? சின்ன சின்ன முசல் குட்டிகள், என் ஆண்டுடைய தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிற முசல் குட்டிகள். என்ன அந்த முசல் குட்டிகள்? envy, பொறாமை, எரிச்சல், ஜெலசி, மேலிஸ், ப்ரைட், தேவையற்ற வீண் பெருமை, கோபம், வைராக்கியம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு தேவையில்லைப்பா, என்னுடைய ஹார்ட்ல அபைட் பண்ண விடாதீங்க.
என்னுடைய இருதயத்தில் அது தங்கி இருக்க விடாதீங்க என்று சொல்லி என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க தொடங்கினேன். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண, சரீரத்தின் தீய செயல்களை துறந்து கர்த்தருடைய முகத்தை காண்கிறதற்கு என்னுடைய முக நாடியை என் ஆண்டவருக்கு நேராய் திருப்ப, முக்காடை அகற்ற என் ஆண்டவரை என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை கையில ஏந்தி கொண்டு நடத்துங்க. துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக்